அலசலை பிரச்சனை இருக்கிறையா, வயிறு புண்ணாக இருக்கிறையா, ஒரு உடம்புக்கு சரியாக இல்லாத ஆஸ்பத்திரியில் இருக்கிறையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உப்பு பருப்பு கடைஞ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். எந்த ஒத்திரியும் வராது. 2 வருஷ குழந்தை கூட இந்த மாதிரி உப்பு பருப்பு கடைஞ்சி கொடுத்தா நல்லா சாப்பிடும். இன்றைக்கி வாங்க உப்பு பருப்பு கிடையாது. முக்கால் கப்பு காட்டு துவரம் பருப்பு போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மண் கட்டி போடுறது 2-3 வாரம் நல்லா கழிஞ்சிக்கணும். கழிஞ்சி அரிசி தான் போட முடியும். அப்புறம் கழுவி முடியல. தண்ணி ஊற்றி வைக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற்று. அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு அது வரைக்கும் பருப்பு ஊறுத்து. நல்லா தண்ணி கொதித்து மறுபடியும் போட்டால் சீக்கிரம் வேகும். பருப்பு சீக்கிரமாக வேகும். நல்லா தண்ணி கொதிக்கணும். பருப்பு ஊறணும். பருப்பு காட்டு பருப்பு கல் இருக்கு, நல்லா அரைச்சிக்கலாம். எத்தனை கல்லுன்னு பாரு. செம்மண்ணில் ஊற போடுறோமில்ல, கல் மண் இருக்கத்தான் செய்யும். நம்ம அரிசி எடுத்துக்கணும். இத்தனை கல்லுன்னு பாரு. தண்ணி கொதிக்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிடுச்சு. பருப்பு போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். ஒரு கொதி வெட்டு. நல்லா கொதிக்குது. கொஞ்சம் மேலே எண்ணெய் வச்சுன்னா பொங்காது. பருப்பு சீக்கிரம் வேகும். 1/2 ஸ்பூன் மஞ்சள். சின்ன வெங்காயம் ஒரு 4 காய் தொழிச்சு போட்டுக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். வேவிட்டு அதுக்குள்ளே சீரகத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். எட்டு மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மஞ்சிக்கிடுச்சு. 10 பல்லு பூண்டு,
நல்லா நெவு நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு, வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நெவு நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு, வறுத்து எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு சீரகத்தை இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு சீரகத்தை ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே உப்பு போட்டுக்கலாம். போதுமான உப்பு. ஒரு தக்காளி பழம், சரிட்டு நல்லா வேவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துது. பருப்பு வெந்து போச்சான்னு பார்க்கலாம். வெந்து போச்சு, எடுத்துக்கலாம். ஊத்தக்காயை பாரு எப்படி மணக்குதுன்னு பாரு. பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா நெவுன்னு கடைஞ்சாச்சு. இதுக்கு மேலே நல்லா கடைப்பட்டு போச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். இழுத்து வச்ச தண்ணியை இதுலேயும் ஊற்றிக்கலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, நல்லா கடுகு வெடிக்கிட்டு கண்ணை சோறு போட்டா ஒரு பிடிச்சி பிடி சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருப்பாந்தழை, வெங்காயம் நல்லா சிவந்துக்கிடுச்சு. கடைஞ்சி வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம். சரி போட்டாயா, அவ்வளோதான், இறக்கலாம். இதுக்கு மேலே கொதிக்க வேணுங்கிறதெல்லாம் இல்லை. இறக்கி வச்சுக்கலாம். வாங்க நல்லா உட்காருங்க. உப்பு பருப்பு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்தாயா குட்டினா சாப்பிடுங்க கண்ணு. பாப்பா இல்லையா? பாப்பா உப்பு பருப்பு சூப்பராக இருக்குதுமா. உப்பு பருப்பு சூப்பராக இருக்குதா? அருமையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பரவாயில்ல சாப்பிட்டுப்பா. எப்படி என்ன இருக்குது? சூப்பராக இருக்குதா? சாப்பிட்றதாங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. உப்பு பருப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இப்படி சாப்பாடு திங்கிறதையும் இப்படி சாப்பாடு சேர்த்து திங்கலாம். வெறும் பருப்பு கிடந்த என்ன ருசின்னு சொல்ல வேண்டாங்க, இதில் எல்லா ருசியும் இருக்குது. உடம்புக்கு சரியில்லாதையா, வவுத்து புண்ணு இருக்கிறையோ, வாய் புண்ணு இருக்கிறையோ, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா 4 பேர் சேர்த்து சாப்பிடலாம். உடம்பு நல்லாயிருக்கும், வவுறு எரியாது. மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வவுறு எரியாது, நல்லா குழமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கள். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு சரியில்லாதது தான் சாப்பிட வேணும்னு இல்லை, ஆறு வேணுனாலும் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம். அவரை பருப்பில் செஞ்சு சாப்பிடலாம். இதை விட அவரை பருப்பில் செஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். உப்பு பருப்பு கடைஞ்சி அவ்வளோ நெய் ஊற்றி கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.